நம்ம இப்பதான் பக்கா ஹைதராபாத்துக்கே வந்திருக்கோம். நிஜமாவே சொல்றேன், பக்கா ஹைதராபாத்துக்கு வந்திருக்கோம். அப்படியே பாரு. So let's go. ருமாலி ரொட்டியும் அதுக்கப்புறம் லெமன் சிக்கன் சொல்லிட்டு கலர் பாக்குறதுக்கு சாம்பல் கலர்ல இருக்கு, ஆஷ் கலர்ல அமுக்கு வச்சுக்கோ. ஹைதராபாத் எபிசோட்ல நெக்ஸ்டா நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா ஹைடெக் சிட்டி போயிட்டு இருக்கோம். எதுக்காகனா ஸ்ட்ரீட் ஃபுட்டை கவர் பண்ணலான்ட்டு. ஐடியல் ரோடுன்னு சொல்லிட்டு ஐடியல் லேக்குன்னு சொல்லுவாங்க. ஐடியல் லேக்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் இருந்துச்சு. இப்போ வந்து அந்த இடத்துல ரிமூவ் பண்ணிட்டு எல்லாத்தையுமே இந்த ஹைடெக் சிட்டில வந்து வச்சிருக்காங்க. எதுல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா ட்ரக்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். பஸ் எல்லாம் போனா விடிஞ்சிடும், அதனால ட்ரக்ல வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு பிரியாணி வீடியோ எடுத்திருந்தோம். அவங்க வந்து நாங்க இறக்கி விட்டுருவோம் அப்படின்ட்டாங்க. இதை விட வேற என்ன வேணும், இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு சொல்லிட்டு ஹைதராபாத்தை நாங்க ட்ரக்ல சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். கைஸ் என்ன டிராபிக்கா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். நான் பஸ்ல போனா எப்போ போய் சேர்றதுன்னு பாத்துக்கங்க. டோட்டலா எல்லா சைடுமே நம்மளே பார்ப்பாங்க பாருங்க. இப்போ ஏன்னா ஒரு ட்ரக்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், அது இல்லாம லாகிங் வேற பண்ணிட்டு இருக்கோம் இந்த டிராபிக்ல. சரி கைஸ், நான் அங்க போயிட்டு பேசுறேன். செம்ம டிராபிக்கா இருக்கு எல்லா இடமே. இந்த ஹைதராபாத் செம்ம டிராபிக்கான ஒரு பிளேஸா இருக்கு. சரி, நான் அங்க போயிட்டு எல்லாத்தையும் பேசுறேன். ஸ்டே டியூன். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். பரவாயில்ல, இதுலதான் பண்ணிருப்பாங்க. சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்துச்சுங்க. சின்ன வயசுல இப்படிதான் சும்மா ஏறி டெம்போல இன்னொரு இடத்துல போய் இறங்கும். அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். சூப்பரா இருக்குங்க. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுல ஹைதராபாத்ல இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு வந்தாச்சு. வேற லெவல்ல இருக்குங்க. நான் ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துட்டேன். அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஏகப்பட்ட பேரு வீட்டில் சமைப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரியல, எல்லாருமே இங்கே தான் இருக்கிறாங்க. சரி, நம்ம போயிட்டு ஏதாச்சும் நமக்கு பிடிச்ச டிஃப்ரெண்டான ஏதாச்சும் ஃபுட்டு கிடைச்சதுன்னா அது எல்லாத்தையுமே போய் ட்ரை பண்ணலாம். ஸோ லெட்ஸ் கோ. கைஸ், ஃபர்ஸ்ட் வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா சாப் ஓகே ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு வெஜ்ஜில் ஒரு சம் மேட்ரு பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே கபாப் ஐட்டம்ஸ்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா. சாரி, ஓகே, நான் வந்து இதில் என்ன சூஸ் பண்ணியிருக்கேன்னா, நான் எப்போ போல ஆப்கானி சாப்னு சொன்னேன். பாய் என்ன சொன்னார், கடையில் இருக்கிறவரு, நீங்கள் வந்து பஞ்சாபி ஸ்பெஷல் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும், அவரோட ஸ்பெஷலாக. சரி, அதான் ஒன்று சொல்லியிருக்கேன். வந்தனே நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். சாப்பிட்டு பயங்கரமாக தொங்க விட்டு எல்லாமே பொட்டேட்டோ மாதிரி இருக்குடா. பொட்டேட்டோ வறுத்து தொங்க விட்டுருக்காங்களோ தெரியலடா. பார்க்க அப்படியே டிக்கா மாதிரியே இருக்குல்ல. எல்லாமே சிக்கன் டிக்கா மாதிரியே இருக்கு. பன்னீர் சிக்கன் டிக்கா வேற மாதிரி இருக்குங்க. ஆனால் ரேட்டு தான் இந்த இடத்துல எல்லாமே கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி மாதிரி தான் இருக்கு. 150 தான் ஸ்டார்டே ஆகுது.
பஞ்சாபி ஸ்பைசி ரைட். வேற லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க ரைஸ். வேற மாதிரி குக் பண்ணிட்டு இருக்கானுங்க. எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா? வெஜ்ஜுக்கு இவ்வளோ கூட்டம். அப்படியே லைக் சிக்கன் தான். நம்ம நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கோம்ல, இங்கேயும் இதே மாதிரி பண்ணுறாங்க. பட் இவங்களோட அந்த சோயாவா என்ன சோயா தானடா இது? சோயாவா என்னன்னே தெரியல, உருளைக்கிழங்கு மாதிரியே தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆனால் சோயாவா இது? இவங்களோட சோயாவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ஒரு மாதிரி வளைவா. ஸோ ட்ரை பண்ணிடலாம். அப்படியே ட்ரை பண்ணலாம் ஃபஸ்ட்டு. வா, இஞ்சி பூண்டு வாசனை பயங்கரமாக அடிக்குது. இந்த சோயாவும் செம்மையாக இருக்குது. அந்த மசாலா வாசனை வேற லெவலில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இவங்க ஒரு மாதிரி க்ரீன் சட்னி கொடுத்துருக்காங்க, அதை வச்சு ட்ரை பண்ணிடலாம். இல்லை இவ்வளோ லிக்விடாக இருக்குது. க்ரீன் சட்னியா என்னது இது? தேங்காய் சட்னியா? இது ஒரு மாதிரி புளிப்பாக இருக்கா. இந்த மசாலாவோட சாப்பிடும் போது சூப்பராக இருக்குங்க. நான் இன்னமும் நினச்சேன், அவன் என்ன சொன்னார்னா பஞ்சாபி நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிட்டு வந்து ரிவ்யூ கொடுங்க அப்படின்னாரு. சூப்பராக இருக்குங்க, வேற லெவல். வந்தீங்கன்னா இது மஸ்ட் ட்ரை. இதோட மசாலா சூப்பராக இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாபி தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட் கடைக்கு போகலாமா? ரைஸ் வெஜ்ஜில் வேறு லெவலில் ட்ரை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நிறைய ஷாப் இருக்குது. இங்கே பாருங்க, இது என்ன ஷாப் தான்? பிரேக் டைம்ட்டு பிரியாணி. ஸோ இங்கேயும் அதே தான், பிரியாணி. ஸோ அந்த தவா வச்சு சம் மேட்ரு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இது என்னதுடா புதுசாக இருக்குது? ஒயிட் கலரில் இருக்குது சிக்கனு. லெமன் சிக்கன் ரைட்? ஓகே, வாட் இஸ் திஸ்? லெமன் சிக்கன். ஓகே, எக் பீஸ் ஃபுல்கா. ஓகே, रुमाली रोटिया. ओके ओके. See, रुमाली फुल्का is not रुमाली. ओके பாய். இந்த ஷாப்பில் பாருங்க, ஒரு சின்ன ஷாப் தான். இங்கே ஏகப்பட்ட வெரைட்டிஸில் போட்டுருக்காங்க. ஆனால் என்னன்னா இங்கிலீஷ் தெரியல. ஸோ அதுதான் இங்கே ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஏதாச்சும் கொஞ்சம் தெரிஞ்சால் கூட ஏதாச்சும் சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணலாம். பட் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹிந்தி மட்டும் தான், தெலுங்கு கூட தெரியல. புரியுதா? அப்பே பண்ணிட்டு வர இவங்களாம் நம்ப மாட்டாங்க. ஐயா 80 நெக்ஸ்ட்டு வந்து ருமாலி ரொட்டியும் அதுக்கப்புறம் லெமன் சிக்கன் சொல்லிட்டு கலர் பார்க்குறதுக்கே சாம்பல் கலரில் இருந்தது, ஆஷ் கலரில். இது டிஃப்ரெண்டாக இருந்தது, அதனால தான் ட்ரை பண்ணேன். ஒரு மாதிரி சூப் மாதிரி வச்சு கொடுக்குறாங்க. இது எதுக்கு இதில் மைனஸ் போட்டால் தான் தெரியல, இன்ன வரைக்கும் கொஞ்சம் கேட்கணும். ஓகே, ருமாலி ரொட்டி நல்லா இருக்குல்ல, செம்ம சூடாக இருக்குது. ருமாலி ரொட்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க. இப்போ ட்ரை பண்ணிடலாம். அது என்ன சூப்பா என்னன்னே புரியல அது இன்ன வரைக்குமே. ஓகே, அது ட்ரை பண்ணிடலாம். லெமன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதினா, என்ன சொல்லுவாங்க, கொத்தமல்லியை போட்டு லெமனை பிழிஞ்சு விட்டா எப்படி இருக்கும், மசாலா பூரியில் அந்த லெமன் வாசனை அடிக்கும்ல, அந்த டேஸ்ட் வருது. எது கூட ஏதோ காம்பினேஷன் பண்ணுறேன் பார்த்தீங்களா? ஆனால் உண்மையாலே அந்த டேஸ்ட் தான் வருது. ஸோ சிக்கன் ட்ரை பண்ணிடலாம், அவங்களோட லெமன் சிக்கன். ஓ
செம்ம ஜூஸியா இருக்குங்க. லெமன் போட்டு ஊற வச்சிருக்காங்களா, செம்ம சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க. மஸ்ட் ட்ரைங்க. இன்னொரு பீஸ் கண்டிப்பா வாங்குவேன். இது அவ்வளோ சூப்பரா இருக்குது. இவங்க வந்து 2 pieces 120 rupees விற்கிறாங்க. ஐயோ 2 பீஸ் வந்து 120 rupees விற்கிறாங்க. இவங்க கூட சேர்ந்தது வந்து 2 ஏக்கு 5 4 இதே மாதிரி தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ ஒரு 2 பீஸ் வந்து இவங்க 120 rupees விற்கிறாங்க. ருமாலி ரொட்டி வந்து 20 rupees சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஷாப் சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிடலாம். ஓகே டியூன் கைஸ். இங்க ஏகப்பட்ட ஷாப் இருக்கு. எதுக்குள்ள போறதுன்னே எங்களுக்கு தெரியல. செம்ம கன்ஃபியூஸ்டா இருக்கு. வாங்க போலாம். இங்க ஒரு சாட் ஷாப் பார்த்தோமேடா. எங்கடா? பையா பப்டி சாட் ஹியரா? ஹவு மச் பப்டி சாட்? 50. ஸோ ஐ நீட் 1 பப்டி சாட். I will pay. பப்டி சாட் வந்து வாங்கியிருக்கோம். ஆஹா. ஸோ எனக்கு சாட் ஐட்டம்ஸில் பப்டி சாட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க அந்த சன்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பப்பட் சொல்லுவாங்களே, அது அப்பளம் மாதிரி இருக்கும். பூரி அப்பளம், இவங்க வந்து பூரி மாதிரி ஒன்று போட்டு மிக்ஸ் பண்ணி தராங்க. பட் சில இடத்துல பார்த்தீங்கன்னா பப்பட்னா அப்பளம் போட்டு உடச்சி தருவாங்க. சூப்பராக இருக்கும். இவங்களது வந்து இந்த சுண்டல் போடுறாங்க. என்னது சமோசாவில் போட்டு ஒரு சுண்டல் போட்டு தருவாங்கல்ல, அந்த மாதிரி சுண்டல் தராங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சுண்டல் இருக்கும், ஒயிட் சுண்டல், அது போட்டு தருவாங்க. பட் இதுவும் சூப்பராக இருக்குது. நான் அதுதான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். செம்மையாக இருக்குங்க. சமோசா உடச்சி போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. பட் ஆனால் அதில் அவங்க ஒரு லிக்விட் மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. அதோட டேஸ்ட்டு நல்லா தெரியுது. லெமன் வேறு ஆட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூடாக இருக்கு. எவ்வளோ சூடு பாரு. இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டில் எது வாங்குறதுனே தெரியல, அவ்வளோ இருக்குது நிறைய. பட் இதே வயிறு ஃபுல்லாக ஆன மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு வித்தியாசமாக ஏதாவது கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணுவோம். சூப்பராக இருக்குங்க பப்டி சாட். கைஸ், இவ்வளோ நேரம் ரைட் சைடில் எடுத்துருந்தோம்ல, லெஃப்ட் சைடில் வேறு லெவலில் கடை இருக்குங்க. ஆனால் நம்ம இப்போ தான் பக்கா ஹைதராபாத்துக்கே வந்திருக்கோம். நிஜமாலே சொல்கிறேன், பக்கா ஹைதராபாத்துக்கு வந்திருக்கோம். ஏன்னா கடை பேர் பக்கா ஹைதராபாத். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ரொட்டிஸ் போட்டிருக்காங்க. ருமாலி ரொட்டி, ரொட்டி, தும்கா ரொட்டியா, கெபாப்ஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. சிக்கன் கீமா பரோட்டா, தம் சிக்கன் பரோட்டா. ஓகேவா, அப்படி போகலாம். நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. ஆனால் நம்மளால சாப்பிட முடியாது, கஷ்டம். என்னடா ஆரஞ்சில் விற்கிறாங்க. கோகோ ஷேக் இதெல்லாம் இப்போதைக்கு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோ, ஜென்னி வந்துடும். எக்ஸ்கியூஸ் மீ சாரி. ஐயோ முடியலங்க, செம்ம க்ரௌடு. இந்த சைடு செம்ம கூட்டம். ஷவர்மா இல்லடா, ஷவர்மா விற்கலையோன்னு பார்த்தேன். ஐயா திஸ் இஸ் ருமாலி ரொட்டி. செம்ம க்ரௌடு. வீல்ஸ் டு ஃபுட்டு. இங்கே என்னென்ன இருக்கு? சரோஸ் 79. இவங்க 99 பரோட்டாவா? ஓகே. பிளெயின் எக் ரோல் வேணாம். இட்லி.com. எங்கடா இவங்க தானே இட்லியை வச்சு மேக் பண்ணிட்டு இருக்காங்க. வா, எல்லாமே இருக்கு. இங்க பாருங்க எவ்வளோ கடை. பலூனும் இருக்கு.
இந்த ஸ்ட்ரீட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆரம்பிக்கும். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்ருந்தோம்ல, அது லெஃப்ட் சைடில் ஆரம்பிக்கும். அங்கேருந்து அப்படியே கிராஸ் பண்ணி ரைட் சைடு வந்தீங்கன்னா இங்கே ஒரு கூட்டமே குவிஞ்சு கிடக்குது. கரெக்டாக 7 o'clock மேலே தான் செம்ம ஹெவியாக இருக்குது. இப்போ இன்னும் அதிகமாக இருக்குது. 9 o'clock ஆகிடுச்சு. கூட்டத்தை பாருங்க. தோசை அஸ்ரா தோசை நிறைய சாப்பிட்டேன். தோசை சாப்பிட முடியாது. என்னது இது? பணியாரம்டா, புளி பணியாரம். இங்கே என்ன போண்டா போண்டா. ஓகே, இங்கேயும் 99 தோசையா? ரேட்லாம் போடல. தோசைலாம் வேணாம், அவாய்டு. முடியல, நிறைய தோசை சாப்பிட்டோம். ஸ்ட்ரீட் ஃபுட்டு சைனீஸ். ஓகே, சைனீஸ் ஐட்டம்ஸா? எவ்வளோ சைனீஸ் ஐட்டம்ஸா? மகமத் ஷவர்மா சிக்கன் தந்தூரி. இங்கேயும் ஷவர்மா போட்டுட்ருக்காங்க. ஓகே, ஈட் ஸ்ட்ரீட். ஆஹா, இது காரப்பொரி சாப்பிடணும் போலயே இருக்குடா. ஆளே பயங்கரமா இருக்காரு. காத்மண்டு மோமோஸ். ஆஹா, காத்மண்டு. ஏய், எனக்கு காரப்பொரி சாப்பிடணுன்ற மாதிரி போண்டா சாப்பிடுவோம். भैया 2 पीस बोंडा। हाँ, चटनी। What special you feel that? हाँ, कारम उन्नदी चिली पाउडर. ओके, पेपर. थैंक्स. மசாலா ரைட் 40. இங்க எப்பற போறது? வா வா வா. வயிறு ஃபுல்லா இருக்கு. இதோட முடிச்சிடுவோம். இவங்களோட சட்னி செம்ம திக்னஸா இருக்கு. அமுக்கு வச்சுக்கோ. எடுத்து 2 பேர் மண்டியில ஏட்டிக்கலாம் போல, அந்த மாதிரி இருக்கு. அது என்னமோ கொடுத்தாங்கடா இவங்க, பொடி ஸ்பைசியா தெரியுதா? அந்த பொடியும் அந்த சட்னியும் டிப் பண்ணிக்கலாம். நெய் போட்டு தெகுட்டு போண்டா வந்து நெய்யில் போட்டுக்கிறாங்க. செம்மையா இருக்கு. ஆனால் சட்னியில் டிப் பண்ணி சாப்பிட்றது செம்மையா இருக்கு. நல்ல ஒரு தோசையில் போட்டாங்களே வந்து சம்திங் ஏதோ ஒரு பருப்பு மாதிரி ஒன்று போட்டாங்களே, அது கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, செம்ம ஃபைட் ஆயிடுச்சு வயிறு. அப்படியே பாரு, வேற லெவல்ல இருக்கு. செம்ம வைப்பா இருக்குங்க. ஹைதராபாத் வந்தீங்கன்னா கண்டிப்பா ஹைடெக் சிட்டியை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நான் கரெக்டான லொகேஷன் கொடுக்குறேன். இது வந்து இப்போதான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வேற லெவல்ல வைப் பண்ணிட்டு எங்கெங்கிருந்தும் வராங்க. ஃபுல்லா ஐடி பீப்புள்ஸ். அது இல்லாம ஃபேமிலியா வந்து செம்மையா சாப்பிட்டு போறாங்க. அவ்வளோதான். நான் எனக்கு வயிறு செம்ம டைட் ஆயிடுச்சு. நான் இதோட முடிச்சுக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம், அதுக்கெல்லாம் போய் பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கீழே ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதை மடால் அடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பாபா பாபா see you. எனக்கு செம்ம பிஸ்னஸ் ஸ்விட்ச் பண்ணிட்டாங்க. போண்டாக்கல்ல நல்லா காரத்தை போட்டு செம்மையாக வாய் எரியுது. நெக்ஸ்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடணும். கண்டிப்பாக தான் சாப்பிட்டே ஆகணும். அந்த போண்டா கடை ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா 4 வாட்டர் பாட்டில் கடை இருந்துச்சு. அப்பயே தெரிஞ்சுது காரத்தை குடிக்கும்போது ஓகே வாட்டர் பாட்டில் வாங்க வைக்கிறது தான் பிளான் பண்ணுறாங்க. உஷாராக இருக்கணும்ட்டு 1 ரூபாய் தான் வச்சேன். அப்படியே எங்க போறீங்க? வயிறு ஃபுல்லாகுது. நீங்க இப்பதான் வயிறு ஃபுல்லாகுதா? நாக்கில் வச்சு இறக்கணுமா? ₹15 மலாயா? 15 கேமா? நம்ம தமிழ்னால 20. உள்ள பூந்து போறாங்களே. சேஞ்ச் இல்லை நினைக்கிறேன்.
நம்மகிட்ட 20 ரூபாவாம் தமிழ்னால. பார்த்தீங்களா, நம்மளை கரெக்டாக தான் வெளியூருக்கு போனால் நம்மளை ஏமாத்துறது இதுதான் கரெக்டு. நீங்கள் இப்படி ஏமாத்துறவங்க தமிழ்னால நம்மளுக்கு 20 வேறு என்ன பண்ணுறது?